எப்பொழுதும் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். 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 திருப்பிக் கொள்ளுங்க. லூக்கா 24:1-8 வசனங்கள். லூக்கா 24:1-8. இல்லைங்க, எல்லாருமே படிக்க வேணாம், நான் சொல்றவங்க மட்டும் படிங்க, சரிங்களா? சரி, ஏழுமலை ஆரம்பிங்க பாப்போம். கொஞ்சம் சத்தமா. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலேயே தங்கள் ஆயத்தம் பண்ணின அந்த கந்தர்வ வாக்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை இடத்தில் வந்தார்கள். அப்புறம் அடுத்து கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டு இருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராகிய இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கம் அடைந்து இருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்களை அறிகிறார்கள். Can I go back to 1? 1 says like this: on the first day of the week, very early in the morning, the woman took the spices they had prepared and went to the tomb. And then verse 2 says, they found the stone rolled away from the tomb. And verse 3 says, but when they entered, they did not find the body of the Lord Jesus. And next one says, while they were wondering about this, suddenly 2 men in clothes that gleamed like lightning stood beside them. இந்த வார்த்தையை தான் நான் வருஷம் கேட்கிறேன் பாஸ்டர். வேற ஏதாச்சும் கிடைக்குமா? இந்த ஈஸ்டர் வேற கிடைக்குமா? வெளியே போனா ரொட்டி பரோட்டா கிடைக்கும், வெளியே போனா தோசை கிடைக்கும், விதவிதமா கடையில போனா அது கிடைக்கும். ஐயா, உயிர் தெழுந்த ஆராதனைக்கு நான் வேற எதையதான் பேசுறது? உயிர் தெழுந்ததை பத்தி தானே பேச முடியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாங்க, நான் சந்தோஷப்படுறேன். அந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வேற வழி இல்லாம நீங்க கேட்டுதான் ஆகணும்னா கேட்டுதான் ஆகணும். ஏனென்றால் இந்த வார்த்தையின் படியில ஒரு ரகசியம் இருக்கு. நீங்க போகும்போது அந்த ரகசியத்தோடு கடந்து போக போறீங்க. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மரணம் குறிப்பிடத்தக்கது என்று நான் வெள்ளிக்கிழமை சொன்னேன். The death of our Lord Jesus Christ was a very significant one, but yet it was simple. அவருடைய அடக்கம் ஒரு சாதாரணமானது. ஆனால் அந்த அடக்கத்துக்கு முன்பாய் பல காரியங்கள் நடந்தது. அவரை அடித்தார்கள், அவரை துன்பப்படுத்தினார்கள், அவரை ஆணிகளினால் அடித்தார்கள், முட்கிரீடத்தினால் அவரை முடிசூட்டினார்கள். They crowned him with thorns. They nailed him on that cross. They beat him up. And under the the Roman law, there was 39 times he was whipped. 39 தடவை அவரை அடித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அவர் இதோ சிலுவையில மரிக்கும் போது 7 வார்த்தைகளை பேசினார். ஒரு வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். முடிந்தது. அதுதான் எல்லாரும் கிளியரா சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு வார்த்தையை சொல்லுங்க பாப்போம். இவர்களை மன்னியும், அவர்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் செய்கிறார். இன்னொரு வார்த்தை, தாகமாய் இருக்கிறேன். இன்னொரு வார்த்தை, பிதாவே பிதாவே ஏன் என்னை கைவிட்டி? இப்படியான வார்த்தைகளை ஆண்டவர் எங்க நின்று புலம்பிக்கிட்டு இருக்கிறார்? சிலுவையில் நின்று புலம்பிக்கிட்டு இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் முடிந்தது என்று சொல்லி ஜீவனை விடுகிறார். அப்புறம் என்ன நடந்துச்சு? முடிஞ்சா? இல்லையே. அந்த இடத்துல ஒரு நிலநடுக்கம் நடந்துச்சே. அப்புறம் என்ன நடந்துச்சு? கல்லறைகள் திறக்கப்பட்டது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அப்புறம் என்ன நடந்துச்சு? தேவாலயத்தில் திரை 2ஆய் கிழிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். All this drama was happening while Jesus was on the cross. But after that, அவரை அடக்கம் பண்ணுகிறார்கள். அடக்கம் பண்ணின பின்பு ஒன்றுமே நடக்கல. செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி யார் யார் கலந்துக்கிட்டா கையை தூக்கி காட்டுங்க பாப்போம். என்ன கையை தூக்கி தான் காட்டுங்களேன். ஓகே. அப்ப உங்களுக்கு எல்லாம் தெரியும், நான் 7 காரியங்கள் 7 நாட்கள் என்ன நடந்தது என்று சொல்லி அன்றைக்கு பைபிள் ஸ்டடி எடுத்தேன். அன்றைக்கு சனிக்கிழமை என்ன நடந்துச்சுன்னு சொன்னா ஒண்ணுமே நடக்கல. ஏனென்றால் அவரை கல்லறையில போட்டாங்க, விறுவிறுன்னு கொண்டு வந்தாங்க. அவரை சிலுவையிலிருந்து எடுத்து சீக்கிரமாய் அவரை கொண்டு போய் என்ன செய்தார்கள்? அடக்கம் பண்ணுகிறார்கள். ஏன் அடக்கம் பண்ணுகிறார்கள்? அவர்களுடைய ஓய்வு நாள் ஆரம்பிக்கிறது. யூதர்களுடைய ஓய்வு நாள் எப்ப இருந்தது? எப்ப சொல்லுங்க பாப்போம். வெள்ளிக்கிழமை 6 மணியில துவங்கி சனிக்கிழமை 6 மணி வரைக்கும். நமக்கு 12 மணிக்கு தான் அடுத்த நாள். கரெக்ட்டுங்களா இல்லையா? நம்மளுக்கெல்லாம் 12 மணி, ராத்திரி 12 ஆயிடுச்சுன்னா ஓகே அடுத்த நாள். ஆனால் அவர்களுக்கு அப்படி இல்ல. அவர்களுக்கு 6 மணி சாயங்காலம், அடுத்த 6 மணி அவர்களுக்கு அடுத்த நாள். அப்படியாய் 6 மணி ஆக போகிறது என்று சொல்லி யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி, according to the Jewish traditions, they cannot hold a dead body on the cross. They had to bring it down quickly and sweep him straight to the tomb. உடனடியாக அவரை அந்த குழிக்குள் கொண்டு போகிறார்கள். அந்த கல்லறைக்குள் கொண்டு போகிறதை நாம் படித்திருக்கிறோம். அன்றைக்கு அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அவர் எப்படியாய் பிறந்தார்? அவர் யூதராய் பிறந்ததுனால அவர்கள் ஒரு சில ஒழுங்குகளை செய்ய வேண்டியதாய் காணப்பட்டது.
அவர்கள் ஒரு சில ஒழுங்குகளை செய்யக்கூடியவர்களாய் காணப்பட்டார். அல்லேலூயா. 3ஆம் நாளில் பார்க்கும்போது அன்றைக்கு ஒரு காரியம் ஆரம்பமாகிறது. On the third day many things started to happen. 3ஆம் நாள் அநேக காரியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. என்ன நடந்தது? இப்ப படித்தோம் அல்லவா? அன்றைக்கு ஸ்திரீகள் கல்லறைக்கு போகிறார்கள். எதற்கு கல்லறைக்கு போகிறார்கள்? The women went early morning on Sunday to go and anoint him. யூத கலாச்சாரத்தின்படி எண்ணெயினாலும் வாசனைகளினாலும் அவரை என்ன செய்யணுமாம்? அழகுபடுத்தி அவரை அதற்கப்புறம் துணி சுட்டி அவரை அடக்கம் பண்ணணும். அதுதான் கலாச்சாரம். யாருடைய கலாச்சாரம்? யூதர்களுடைய கலாச்சாரம். அப்படியா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதராய் பிறந்ததுனால அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அன்றைக்கு வெள்ளிக்கிழமை செய்ய முடியாதபடி, சனிக்கிழமை ஒன்றுமே நடக்க முடியாதபடிக்கு அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே ஓடுறாங்க. ஓடி போய் அவருக்கு ஏதேனும் ஒன்றை செய்ய வேண்டும் என்று போகும்போது என்ன நடக்குது? கல்லறையின் கல் திறக்கப்பட்டிருக்கிறது. The stone was rolled away. இது லூக்காவில பார்க்கிறோம். ஆனால் மத்தேயுவிலே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. Matthew 28:2 says like this. அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிலிருந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தார். There was a violent what? Earthquake. And then it says that the angel of the Lord came down from heaven and went to the tomb and he rolled away the stone. இது மத்தேயுவின் படி சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 24:2 வசனத்துல பார்க்கும்போது கல்லறையை அடைந்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு. So there are two different versions, but the fact was the stone was rolled away. Because 4 eyewitnesses, சாட்சிகள் 4 விதமாய் எழுதுகிறார்கள். ஆனால் 4 பேரும் ஒரு காரியத்தை ஒற்றுக்கொள்ளுகிறார்கள். என்னது? கல் புரட்டப்பட்டது. The stone was rolled away. Now that was the very important thing, and that is the very important thing today for you and for me to listen. ஏனென்றால் இந்த நாளில் என்ன சம்பவித்தது என்று நாம் பார்க்கும்போது ஒரு கல் நவற்றப்பட்டதின் நிமித்தம் அநேக காரியங்கள் நடந்தது. Because one stone was moved and everything changed. One stone was moved and everything changed. Hallelujah. இந்த கல்லை பத்தி கொஞ்சம் பார்ப்போமா? இந்த கல்லை பார்க்கும்போது எப்படிப்பட்ட கல்லுன்னு நினைக்கிறீங்க? சும்மா அந்த அந்த கூழாங்கல் தெரியுமா? கூழாங்கல் தண்ணியில கிடக்குமே, அந்த மாதிரி கல் இல்ல. இது மலைகளில் இருந்து செதுக்கப்படுகிற அப்படிப்பட்ட கற்கள். மலைகளில் இருந்து செதுக்கப்படுகிற கற்கள் எப்படி இருக்குன்னா அதை உடைக்கவே கஷ்டப்படுவாங்க. அதாவது மனுஷன் குத்தி உடைப்பான் பாத்தீங்களா, அதெல்லாம் உடைக்க முடியாது. You need machineries to destroy such stones. அப்படிப்பட்ட கற்களை செதுக்கி அதனுடைய வெயிட் எவ்வளவுன்னு பார்ப்போமே. அவங்க சொல்றாங்க 1 டன்ல இருந்து 2 டன்ஸ்னு சொல்றாங்க. எத்தனை பேர் 1 டன் தூக்கிடுவீங்க? என்ன தவிர யாராச்சும் தூக்க முடியுமா 1 டன்? ஓகே, 1 டன் 2 டன்ஸ்னு சொல்றாங்க. அப்ப அந்த கல்லை யாராச்சும் தூக்க முடியுமா? முடியாது. அந்த கல்லை தூக்க வேண்டும் என்று சொன்னால் archaeology says to remove such a stone at the tomb you need several strong men like me. Several strong men who must come with machineries to remove that stone. அப்படி என்றால் நம் வேதத்தில் பார்க்கும்போது அவர்கள் யூத தலைவர்கள் ஏற்கனவே சொல்லிட்டார்கள். ரோமபுரிய தலைவர்கிட்ட போய் சொல்லிட்டாங்க, அவங்க வந்து பாடியை திருடிடுவானுங்க, அதனால நீ காவலை போட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. காவலாளர் அங்க இருக்கிறான். அப்ப அந்த இடத்துல வந்து மிஷினை வச்சுக்கிட்டும் கண்ணை வச்சுக்கிட்டும் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது? கல்லை புரட்ட முடியாது. அப்படி என்றால் கல் புரட்டப்பட்டது என்று சொன்னால் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தின் நிமித்தம் தான் கல் புரட்டப்பட்டது. புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. It must be a supernatural event for the tomb to be, or the tombstone to be removed. Otherwise, it was not possible for the tomb to be removed. Amen. அப்ப இன்னைக்கு என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஏன் இந்த கல்லுகளை, இப்படிப்பட்ட கல்லுகளை ஏன்பா அப்படி எல்லாம் போடுறாங்க? ஏன்னா அந்த நாட்களிலும் திருட்டு களவாளிகள் அவ்வளவா இருந்தாங்களாம். திருடு போயிடுன்னு சொல்லிட்டு தானா
அவனுங்க வந்து அப்படிப்பட்ட கல்லுகளை போட்டு மூடிடுவாங்க. ஏனென்றால் யூத கலாச்சாரத்தின் படி யூ கேனாட் டிஸ்டர்ப் த பாடி. ஆனா இப்ப பணக்காரவங்க அவங்க தனியா ஃபேமிலி டூம்னு ஒன்று வச்சிருப்பாங்களாம். ஃபேமிலி டூம். அந்த ஃபேமிலி டூம்ல இன்னைக்கு அப்பா இறந்து போயிட்டாரா, ஓகே மூடிட்டாங்களா, அம்மா இறந்து போகிறா, கல்லை நவுத்துவாங்க. அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, நவுத்துவாங்க. ஆனால் அந்த இடத்துல துணியினால சுற்றப்பட்ட அந்த அந்த சடலத்தை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. they will not disturb the body because it's against their traditions. You cannot disturb the body. அவங்க வேற ஒரு சடலத்தை கொண்டு போய் அந்த பட்டி அப்படிப்பட்ட அந்த குழி அந்த 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 குகைக்குள் வைத்து விட்டு மறுபடியும் கல்லை அடைத்து விடுவார்கள். இப்படியான ஒரு காரியம் நடக்கிறது. அப்ப தேவன் இன்றைக்கும் கூட கல்லினால நவற்றப்பட்ட ஒரு நிமிஷம் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செய்கிறார். அதை தான் நான் உங்கள் மத்தியில சொல்ல ஆசைப்படுகிறேன். லூக்கா 24:5 ஸ்திரீ சொல்றார்கள், நாங்க நேரா உள்ள போனோம், ஆனால் அந்த இடத்துல ஆண்டவருடைய சடலத்தை காணோம், ஆண்டவருடைய முகத்தை பார்க்க முடியல, அவருடைய சடலத்தை எங்க வைத்தார்கள் என்று தெரியல. ஆனால் ஆண்டவருக்கு பதிலா வேற ஒரு ஆள் நின்று கொண்டிருந்தானா. யாரே? தேவதூதன் நின்று கொண்டிருந்தானா. Instead of seeing the body of Christ, they saw somebody else and he was an angel, and the angel did not keep quiet, so they had a conversation. The women and the angel started to speak, and first thing was it was the angel who spoke, and the first word he said was அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். He is not here, he has risen. மத்தேயு 28:6 பார்க்கும்போது கூட what's happening? மத்தேயு 28:6 பார்க்கும்போது கூட இப்படியாய் சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை. வசனம் என்ன சொல்லுது? நான் அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். He is not here, he has risen just as he had said. The empty tomb is just not an event. The காலியான கல்லறை இருக்குல்ல, அது ஒரு நிகழ்ச்சி அல்ல. அது தேவன் அவர் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு பரம தேவன் என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு அறிவிப்பு. You see, the Lord declares by not being in the tomb to tell the world that he has power over death. Amen. மரணத்தை ஜெயிக்கிற ஒரு தேவன் நான் தான் என்று அந்த காலியான கல்லறையில் அவரை நாம் பார்க்க முடியவில்லை. So let's talk about the tomb. Let the tomb teach us some things today. I want to give you first point. There's 3 points. Let me tell you the first point. The tomb was empty, but the promise was a fulfilling promise. கல்லறை காலியாக தான் இருந்தது, ஆனால் வாக்குறுதி நிறைவாய் இருந்தது. எத்தனை பேருக்கு புரிகிறதா என்ன சொல்றேன்னு? கல்லறை காலியா இருந்துச்சு, ஓகே பாஸ்டர், அது எனக்கு புரியுது. அப்புறம் வாக்குறுதி நிறைவாயிடுச்சுன்னா எப்படி பாஸ்டர்? அதுதான் எனக்கு புரியல. பாருங்க, நம்ம கல்லறைக்கு போகிறோம், சில நேரங்களில் நம்ம கல்லறைக்கு போவோம். கல்லறைக்கு போகும்போது அங்க இருக்கிற நம்மை விட்டு கடந்து போனவங்க நம்மகிட்ட பேசுவாங்க, எழுப்பி வருவாங்க, கதவை திறந்து பேசுவாங்க. அப்படிலாம் எண்ணிக்கிட்டா போறோம்? இல்லை. ஏனென்றால் கல்லறைக்கு போகும்போது அது ஒரு இழப்பின் இடம், அது ஒரு தோல்வியின் இடம், அது வேதனையை கொடுக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல ஜீவன் என்று சொல்வதற்கு அந்த இடத்துல இடம் இல்லை. There is no life at the cemetery. So when we go to a cemetery, it's all about a place of loss, a place of defeat, a place of pain. That is what cemetery is all about. அங்க போய் நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்ச நேரம் நம்முடைய சோகத்தை யாருகிட்ட? அங்க படுத்திருக்கிறவங்கள்ட்ட சோகத்தை கொட்டுவோம், என்னமோ அவங்க கேட்கிற மாதிரி. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னா? அப்படித்தானே நம்மளும் செய்வோம். நான் அப்பப்ப போய் என்னுடைய மனைவியுடைய கல்லறையில உட்கார்ந்து சும்மா 2 வார்த்தை பேசுவேன். கிறுக்கனுங்க மாதிரி தான் நம்மளாம், அப்படிதான் நம்மளும் செய்வோம். ஆனா கேட்கறாங்களா அவங்க? என்ன கேட்கறாங்களா? அமைதியை சத்தத்தையை காணும். கேட்பாங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே போலதான் அந்த ஸ்திரீகள் ஒரே ஒரு காரியத்துக்கு போகிறாங்க. என்ன செய்யற? தேவனுடைய அந்த சடலத்தை என்ன செய்வார்? சுத்தம் பண்ணுவதற்கு, சரிப்படுத்துவதற்கு, யூத கலாச்சாரத்தின்படி சரிப்படுத்துவதற்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துல அவங்க என்னத்தை எதிர்பார்க்கணும்? They must expect a body to be there. அந்த இடத்துல ஒரு மரணத்தை தான் அவர்கள் எதிர்பார்க்க முடியும். Something is wrong. Please check here what is happening. Okay. இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு சடலத்தை அவர்களால பார்க்க முடியவில்லை. They were expecting a body in the tomb, and naturally that's what everybody will expect. But what is happening right now? அந்த கல்லறை காலியாக இருந்ததை பார்க்கிறோம்.
கல்லறையை பார்க்கும்போது அது ஒரு ஜெயத்தின் கல்லறை அல்ல, அது தோல்வியின் கல்லறை தான். எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் ஒரு தோல்வியின் கல்லறை தான். And if you don't understand what is happening, if you don't understand the truth about a tomb, then you are only going to see the tomb as a place of defeat. இந்த கல்லறையின் ரகசியத்தை நாம் சரியாய் அறிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் கல்லறையை நாம் ஒரு தோற்று போன கல்லறையாக தான் பார்த்தோம். ஏனென்றால் அநேக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து சிலுவையில் அறைந்து அவரை கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டாரு. அப்படின்னா என்னது? அவர் செத்து போயிட்டாரு, இனிமேல் அவரை பத்தி நம்ம யோசிக்க வேண்டாம், அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டாம், அவருடைய பேச்சை கேட்க வேண்டாம் என்று சொல்லி அவரை கொன்று போட்டு விட்டார்கள். சீஷர்களை பாருங்க, அவர் என்னுடைய தலைவன் செத்து போய் விட்டானே என்று சொல்லி அவர்கள் ஒரு அறையில் அவர்களை அடைத்துக் கொண்டு பயந்து கொண்டிருந்தார்கள். பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க? என்னடா என்னுடைய தலைவனுடைய என்னுடைய ஆண்டவருடைய சடலத்தை காணுமே என்று குழம்பி தேடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். But I want to tell you something. God was using that empty tomb to reveal his ultimate plan. அவருடைய மேலான திட்டத்தை தேவன் எங்கே வெளிப்படுத்தினார் என்று சொன்னால் அது அந்த காலியான கல்லறையில் தான். ஏனென்றால் தேவன் அந்த காலியான கல்லறையில் தான் நான் மரணத்தை ஜெயித்த தேவன் என்று உலகத்துக்கு சொல்லுகிறார். அந்த காலியான கல்லறையில தான் எனக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை மற்றவர்கள்ட்ட இடத்துல இல்ல, என்னிடத்துல இருக்கு என்று சொல்லுகிறவராய் காணப்பட்டார். அதே கல்லறையில தான், காலியான கல்லறையில தான் சொல்றாரு, நான் மரணத்தை ஜெயித்த ஒரு தேவன் என்று சொல்லுகிற தேவனாய் இருந்தார். எந்த இடத்துல ஒரு மாற்றம் வராது என்று அவர்கள் நினைத்தால் போனார்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். The women when they expecting that nothing is going to change, they are just going to go there, anoint that body and come out because they knew that Jesus was dead. But at that very place, they forgot who God was. They forgot what was God's promise to them. அவர்கள் ஒரு காரியத்தை மறந்தார்கள். என்னது? அவர்கள் தேவனுடைய வார்த்தையை மறந்தார்கள். Forgetting the word of God is so common to us. தேவனுடைய வார்த்தைகளை மறப்பதில் நம்மை போல ஆட்கள் இருக்கவே முடியாது. ஏனென்றால் அவர்களை பார்த்தீங்கன்னா அவர் மரணத்துக்கு முன்பாகவே பல இடங்களில நான் மரிப்பேன் ஆனால் 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன் என்று ஏற்கனவே அவர்களுக்கு சொல்லி வந்தார். He had repeatedly reminded them that the Son of Man will die, but on the third day will come to life. அன்றைக்கே சொன்னார். அவர்கள்ட்ட சொல்லிட்டாரு. லூக்கா 24ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கும்போது மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷன் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேயாவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள். He is not here, he has risen. And in English it says, remember how he told you. So what does that mean? Meaning you forgot what God has told you. தேவன் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை அவர்கள் என்ன செய்தார்கள்? மறந்து போனார்கள். அதைதானே நம்மளும் செய்யறோம். பாருங்க, நம்ம மறந்து போயிடுவோம். 8வது வசனம், அப்பதான் அந்த நேரத்துல ஒரு காரியம் நடக்கிறது. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகள், எந்த வார்த்தைகள்? அவர்களிடத்துல சொன்ன வார்த்தைகளை என்ன செய்தார்களாம்? நினைவு கூர்ந்தார்கள். Only then when they were reminded were they remembering the words of the Lord Jesus Christ. Hallelujah. பாருங்க, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்றைக்குமே வெறுமையாய் போகாது. அவர் சொல்லுகிறதை செய்கிற தேவன், செய்கிறதை சொல்லுகிற ஒரு தேவன். அப்படியா இருக்கும்போது அவருடைய வாக்குத்தத்தம் ஒன்றே ஒன்று வந்தது, நான் மரிப்பேன் ஆனால் மறுபடியும் உயிரோடு இருப்பேன். இன்றைக்கு நாம் சில நேரங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை மறந்து விடுவோம். Sometimes something close to our hearts, நம்முடைய இருதயத்துக்கு நெருக்கமாய் இருக்கிறதை நம்மளால மறக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல? We will not forget the things close to our heart. We won't forget holidays. We won't forget paydays. We won't forget birthdays. We won't forget travel days. We won't forget our social activities days. Tell me you all forget. இப்போ ஒரு சமயம் மே 1ஆம் தேதி எங்க போலாம் அதெல்லாம் முடிவு பண்ணியிருப்போம்.
Why? We won't forget that because these are things which are close to our heart. It's so close to our heart that we will never forget things. ஆனால் எந்த காரியத்தை நாம் இருதயத்தில் வைக்க வேண்டுமோ அதை நாம் மறந்து நிற்போம். எதை மறந்து நிற்போம்? தேவனுடைய வார்த்தையை மறந்து நிற்போம். தேவனுடைய காரியங்களை சும்மா எளிதாய் மறந்து விடுவோம். எப்படி பாஸ்டர் மறப்போம்? என்ன ஏன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலாம்? ஐயோ பாஸ்டர், நான் வேலையில ரொம்ப பிஸியா இருந்தேன், நான் மறந்துட்டேன் பாஸ்டர் சர்ச்சுக்கு வர்றதுக்கு. பைபிள் ஸ்டடிக்கு ஏன் கலந்துக்கல? மறந்துட்டேன் பாஸ்டர். பிரேயருக்கு ஏன் கலந்துக்கல? மறந்துட்டேன் பாஸ்டர். நான் வேலையில போகணும்னா காலையில ஞாபகம் இருந்துச்சு, ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருந்தேனா மறந்துட்டேன். We easily forget the things of God, but the worldly things which is close to our heart, we never forget. Tell me I'm wrong, please. People, you have to be reminded that the God of the empty tomb was the one who is responsible for who you are today. உங்களுடைய வாழ்க்கையில அந்த காலியான கல்லறைக்கு உள்ள எஜமானன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர்தான் இன்றைக்கு நீங்கள் இந்த இடத்துல இருப்பதற்கே காரணம். ஒவ்வொரு நாளும் உனக்கு ஜீவனை கொடுக்கிறார், உனக்கு சுவாசத்தை கொடுக்கிறார். காலைதோறும் அவருடைய கிருபை புதியதாய் இருக்கிறதா? அப்ப கிருபை யாரிடத்துல இருந்து வருகிறது? தேவனிடத்துல இருந்து வருகிறது. அநேக நம்ம வயதுக்குள்ளவங்க அல்லது நமது வயதுக்கு குறைவா இருக்கிறவங்களா மரித்து போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நானும் நீங்களும் உயிரோடு இருக்கிறோம். ஏன்? கர்த்தருடைய கிருபை. அநேகர் ஆபத்துக்குள்ள விபத்துகளுக்குள்ள போகிறாங்க, ஆனால் கர்த்தர் நம்மை நடத்தினார் இதுவரை. அது தேவனுடைய கரம். குறை இருந்தது, அநேகருக்கு குறையில இருக்கா, 3 வேளை சாப்பாடு இருக்காது, ஆனால் இன்றைக்கு நமக்கு 5 வேளை சாப்பாடு இருக்கு. தேவன் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் நீங்க என்ன சொல்வீங்க? என்னுடைய சொந்த பலன் தான், என்னுடைய திறமை தான், என்கிட்ட பணம் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோமா? ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் தான் கொடுக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு தேவனுடைய காரியங்களை குறித்து நீங்க மறந்துடாதீங்க. இன்றைக்கே நீங்க மறந்துட்டீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவர் வருவார். அவர் என்னிடத்துல வந்து கேட்கும் போது, அவர் வரும்போது அவர் ஒரே ஒரு காரியத்தை சொல்லுவார். நான் வரும்போது விசுவாசத்தை நான் காண்பேனோ? லூக்கா 18:8 அப்படித்தானே சொல்றாரு. நான் வரும்போது உன்னிடத்துல நான் விசுவாசத்தை பார்ப்பேனோ? when I come back will I find faith in you and in me? கர்த்தர் தான் கேட்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு நடக்கும் போதுதான் நமக்கு பயத்திலிருந்து வெளிவர முடியும், குழப்பத்திலிருந்து வெளிவர முடியும். It's only the word that can set you free from the clutches of defeat, set you free from the clutches of pain, set you free from the clutches of fear. How many of you know that these are all so real in our lives? Fear, complexities, confusions, these are all like part and parcel of mankind. And how do I overcome it? Sometimes I try to overcome it with my own strength. என்னுடைய சுய பலத்தில நான் அதை மேற்கொள்ள பார்ப்பேன். ஆனால் இது சாத்தியமே கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில போய் உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டு இருப்போம். Why? Because I cannot do it. But when you rely on God, when you acknowledge God's word, I'm telling you, God's word will start to lead you. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு வாழும்போதுதான் அந்த வார்த்தையானது உங்கள் வாழ்க்கையை கட்ட முடியும். அந்த வாழ்க்கையானது உன்னை உலக காரியங்களுக்கு என்று பிரித்து நடத்த முடியும். அந்த வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையை நடத்த முடியும். சங்கீதக்காரர் 119:11 இப்படியாய் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னுடைய வார்த்தையை என் இருதயத்தில் வைத்தேன் என்று சொல்லுகிறான். Psalmist was so quick to point out that, Lord, I want to keep your word in my heart so that I will not sin against you. He says, I don't want to sin, so what do? What's the option? The option is, I better keep your word in my heart. வார்த்தை நான் உள்ள வச்சுக்கிறேன்ப்பா, அப்பதான் நான் உலகத்துக்குள்ள போக மாட்டேன், பாவத்துக்குள்ள நான் நடக்க மாட்டேன். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பாவம் இல்லாத, கரைப்படாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் எனக்கும் உங்களுக்கும் தேவையானது தேவனுடைய வார்த்தை. அநேக காரியங்களை நாம் மறக்கவே மாட்டோம். இன்றைக்கு தேவனுடைய காரியங்களை மறந்து விடுகிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த ஈஸ்டர் பண்டிகை நாட்களில் இந்த உயிர்த்தெழுந்த ஆராதனை நடுவில் உங்கள் மத்தியில சொல்லுகிறேன், அந்த காலியான கல்லறையிலிருந்து அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறியது. That's point number 1. The point number 1 is the tomb was empty, but the promise was full. Hallelujah. தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வைக்கணும்னு சொன்னா அது உங்களை நடத்தக்கூடிய வார்த்தையா இருக்கணும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஆழத்துக்குள்ள இருக்கணும். ஏதோ ஒரு காரியத்தை சொன்னாரே,
மறந்துட்டேன். அப்படி இருக்கக்கூடாது. The word must sink deep in you, within you, so that you will be led by the word of God. தேவ வார்த்தை உன் வாழ்க்கையை நடத்தக்கூடியதாய் மாறணும். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, நானும் நீங்களும் அநேக சூழ்நிலைகளில நெருக்கப்பட்டிருக்கிறோம். நெருக்கப்படாதவன் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அப்ப எல்லாருமே ஏதோ ஒரு இடத்துல நெருக்கப்பட்டிருக்கிறோம். We have always been pushed, persecuted, facing some kind of an opposition. We all have gone through that. Encountered difficult situations. Yes, I have. தோத்து போன ஒரு சூழ்நிலை நான் கடந்து போயிருக்கிறேன். ஒரு பயத்தை, வாழ்க்கையில ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நான் கடந்து போயிருக்கிறேன். யார் கடந்து போகல? எல்லாருமே கடந்து போயிருக்கிறோம். அந்த நேரத்தில் என்ன வரும்? பயம் வரும். When life's situations presses on to us, automatically we will start to fear. We will start to be confused. We don't know where to walk. We don't know where to run. எங்கே ஓடுவது, எங்கே ஒளிவது நமக்கு தெரியாது. அந்த நேரத்துல we are just like that empty tomb. எப்படியா இருக்கிறோம்? அந்த காலியான அந்த கல்லறையை போல இருக்கிறோம். காலியான கல்லறையை போல தான் இருக்கிறோம். ஏன்னா அந்த இடத்துல எப்படி இருக்கு? தோத்து போனது. அந்த இடத்துல எப்படி இருக்கு? செத்து போனது. அந்த இடத்துல நம்பிக்கை இல்லாதது. We will just be like that empty tomb. ஆனால் அந்த இடத்துல இருந்து தான் தேவனுடைய காரியம் உங்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு வரும். அந்த காலியான கல்லறையில் தான். ஒரு உதாரணம் சொல்றேன், கேட்குறீங்களா? அன்னைக்கு நான் சொன்னேன், ஒரு விதை, அந்த விதை மண்ணுக்குள்ள கீழே விழுகுதுன்னு வைங்களேன். மண்ணுக்குள்ள விழுந்ததும் நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த விதையானது செத்து போயிட்டுன்னு நினைக்கிறோம். ஆனால் அது மண்ணுக்குள்ள விழுந்ததுக்கு அப்புறம் முடிந்தது என்று நானும் நீங்களும் நினைக்கும் போதுதான் 3 நாள் 4 நாள் கழித்து அந்த விதையிலிருந்து என்ன வளருது? ஒரு செடி அல்லது ஒரு முள்ளு வளர ஆரம்பிக்குது. Always we think that when we go down to that downstairs in life, we all think that's the end of us. No. Sometimes God pushes us to the end so that He will be able to lift us up again. மறுபடியும் கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்காக தான் சில நேரங்களில அவர் நம்மை கீழே தள்ளுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது நான் என்ன சொல்றேன்னு? பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வாழ்க்கை முடிந்தது என்று நீங்க நினைக்கும் போது God is trying to tell you, no, your life is not over. It's just the beginning. It's just the beginning. கல்லறையில பார்க்கும்போது அது முடித்து போனது என்று எதிரிகள் நினைத்தார்கள். ஆனால் அந்த கல்லறையிலிருந்து தான் கர்த்தர் வாழ்க்கை இனிமே வித்தியாசமாய், எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வித்தியாசமாய் மாறப்போகிறது என்று சொல்லி கர்த்தர் காரியங்களை மாற்றினார். People, nothing is over for you, nothing is over for me until God says the last word. தேவன் கடைசி வார்த்தை சொல்லுகிற வரைக்கும் உங்கள் மத்தியில கடந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு பக்கம் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி புறக்கணிங்க. Because your tomb is not your last day. Your tomb is the resurrection day. உன்னுடைய கல்லறை தான் அந்த உயிர்த்தெழுதலுக்கு ஒரு ஆரம்பமாய் காணப்படும். நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் என் தேவன் வாக்கு தத்தத்தில் அவர் வல்லவர். சில நேரங்களில் நம்ம கொடுக்கிற வாக்கு தத்தத்தில் என்ன செய்வோம்? சொதப்பிடுவோம். முடியாது. சரி வரேன்னு சொல்லுவோம், மறந்துடுவோம். ஆனா தேவன் அப்படி இல்லை. அவர் ஏற்ற நேரத்தில் வருவேன் என்று சொன்னார். கரெக்டா வந்து சேர்ந்துருவார். முதல் காரியம், காலியான கல்லறை தான் வாக்குறுதி நிறைவாயிருந்தது. இரண்டாவது காரியம், காலியான கல்லறையை குறித்து என்ன சொல்லுகிறது? வெறுமையான கல்லறை பயத்தை அழைக்கவில்லை. எதை அழைக்கிறதா? நம்பிக்கையை அழைக்கிறது. The empty tomb wouldn't invite fear, but it will invite faith. மத்திய 28ஆம் அதிகாரம் 5வது வசனம். Matthew 28 verse 5. தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள். The angel said to the women, do not be afraid. அதாவது பயம் என்று சொல்லுகிற ஒரு காரியம், நாம் அதை சொன்னதை போல எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும். இப்ப ஒரு தேவதூதன் அந்த 2 ஸ்திரீகள், அவங்க சாதாரணமான ஸ்திரீகள், அவங்க சும்மா ஆண்டவருக்கு அந்த அடக்க ஆராதனையை செய்ய போறாங்க. ஒரு தேவதூதன் அவங்க மத்தியில வந்து பேசும்போது அவங்க எப்படி பயந்துருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் ஏதாச்சும் பார்த்துருக்கிறீங்களா? ஏதாச்சும் இரவுல பார்த்து பயந்துருக்கிறீங்களா? யாராச்சும்? என்ன யாருமே பார்க்கலையா? பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்தது இல்லையா? நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு வாகனத்தில் போகும்போது, அப்போ நான் கவர்மெண்ட்ல வேலை செய்யும்போது மார்சிங்ல, அது வந்து 1995 அந்த இடத்துலலாம் காடு.
அந்த இடத்துல நான் வாகனத்துல ராத்திரி சரி ஒண்ணுமே இல்லையேன்னு சொல்லிட்டு காடியில படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். இது நடந்த சம்பவம். சரிங்களா? திடீர்னு எந்திரிக்கும் போது காடி இப்படிதானே இருக்கும், காடி இப்படி போயிட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு. உண்மையாய் நான் சொல்லுகிறேன், அனுபவித்தேன். காடி இப்படி போயிட்டு இருக்கு. நான் திருப்பி பாக்குறேன், என் டிரைவரை காணோம். டிரைவர் மலாய்க்காரன், அவன் அங்க போய் தனியா போய் சம்பாயம் பண்ணிட்டு இருக்கான். அவனை பார்க்கறான், அவனுக்கு காடி இப்படி ஆடுது, நான் வேற இழுத்து போட்டு இப்படி தூங்கிட்டு இருக்கலாம், இப்படி இப்படி போகுது. அவனை பார்த்தேன், அவன் பேரு அசான். ஒரு வார்த்தை தான், அசான்னு கத்துனேன், தப்புன்னு அது காட்டி நின்றுச்சு. இத்தனைக்கும் நம்ம யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் கல்லறையில எல்லாம் போய் படிப்பேன். சில நேரம் ஒண்ணுமே இல்லாத அந்த டைம்ல எல்லாம் கேஸ் ரொம்ப இருக்காது, கல்லறையில போய் படிப்போம். அந்த கிறிஸ்தவ கல்லறைகள்லாம் போனீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். ஓ நல்ல தூக்கம், சீனக்கா இதுக்கு போங்க நல்ல தூக்கம் வரும். ஆனா அந்த மலாய்க்கார கல்லறையில போய் அப்பப்ப படுப்பேன் பாத்தீங்களா, அந்த நேரத்துல தான் காடி அப்படியே டப்புன்னு ஆஃப் ஆயிடும். அதுவும் காடி புது காடி ஆஃப் ஆயிடும். திடீர்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஏர்கான் நடுவுல வந்து அந்த சாம்பிராணி வாசம் உள்ள வரும். என்னடா இதுங்க. அவங்க என் பக்கத்துல மலைக்காரர் இருந்தானா அவன் சொல்லிடுவான், மகன் ப்ளீஸ் லெட்ஸ் கோ ஆஃப் ஃப்ரம் ஹியர் அப்படின்னு. புரியுதுங்களா என்ன சொல்லி? இப்படிப்பட்ட காரியங்கள் உண்மையாய் நடக்கிற ஒரு காரியங்கள். அதனால இப்படிப்பட்ட காரியத்தை அவள் பார்க்கும்போது அவள் எப்படி பயந்துருப்பா யோசிச்சு பாருங்களேன். அவன் பயந்துட்டா, என்னடா என்னமோ ஒண்ணு என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த இடத்துல ஒரு காரியத்தை அந்த தேவதூதன் அவள் இடத்துல சொல்லுகிறான். என்ன சொல்றாரு? நீ பயப்படாதே, நீ பயப்படாத. ஐயா எல்லாருமே பயந்தார்கள், தேவ மனிதர்கள் பயந்தார்கள். இதோ யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தில் பார்க்கும்போது மோசே தேவனை சஞ்சரிக்கிறான். அந்த இடத்துல பார்க்கும்போது அவன் பயப்படுகிறான். வேற வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிரியமான தேவதூதன் யாரு? டிசைபிள் யாரு? யோவான். யோவான் யோவான் பார்க்கறான், நான் அவரை கண்டபோது செத்தவனை போல ஆனேன் என்று சொல்லுகிறான். when I saw him I fell at his feet as though I am dead. பயம் பயம். இப்படிப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது நமக்கு பயம். தானியேல் அவன் பயந்தான். அந்த ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவர்கள் அன்றைக்கு ஆண்டவருடைய பிறப்பின் நாளில தேவதூதர்கள் சேனையாய் வந்து இதோ உங்களுக்கு உலகத்துக்கு சொல்லுகிற ஒரு நற்செய்தியை சொல்றேன்னு சொல்லும்போது இவன் பயப்படுறான். அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை பார்க்கும்போது நமக்கு பயம் வரும். It's natural for us to see something supernatural, something that we have never seen. Automatically we become fearful. அதைதான் அந்த ஸ்திரீகள் அனுபவித்தார்கள். ஆனால் அந்த பயத்தின் நடுவில் அவர்களுக்கு ஒரு தேற்றுதல் வந்தது. இதெல்லாம் எங்க நடக்குது? கல்லறைக்குள்ள. It's all happening within the tomb. அந்த இடத்துல பயம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அந்த பயத்தை நீக்கி சொல்றாரு, நீ பயப்படாத என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல கர்த்தர் ஒரு விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார். பாருங்க, கல்லறை என்று சொல்லும் பொழுது நான் செத்த ஒரு காரியத்துக்கு ஒப்பாய் முதல் சொன்னேன். Tomb is always referred to a dead situation. And right now we see that the ladies refers to us. அந்த ஸ்திரீகளை பார்க்கும்போது அவருடைய பிள்ளைகள் நம்மை போல நம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்துல பயந்தோமோ அந்த இடத்துல கல்லறைக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை நம்புன்றாரு, என் வார்த்தையை நம்புன்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அந்த தேவதூதர்கள் சொல்றாரு, அவர் இங்க இல்ல, அவர் உயிரோடு எழும்பி விட்டார் என்று சொல்லுகிறார்கள். அந்த பயத்தின் நடுவில் அவர்களுக்கு ஒரு நிச்சயம் வருகிறது. அந்த நிச்சயத்தை விசுவாசம் என்று நான் உங்கள் மத்தியில வைக்கிறேன். People, even today your situation today is just like that empty tomb. அந்த காலியான கல்லறை போல உங்களுடைய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கும் என்று சொன்னார். அதாவது எந்த பக்கம் திரும்பினாலும் நம்பிக்கையே இல்லையே, எந்த பக்கம் திரும்பினாலும் யாரும் எனக்கு உதவி செய்ய ஆளே இல்லையே என்று நீங்க சொல்லலாம். ஆனால் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியில கடந்து வருகிறது. You want to look at the Lord's situation, look at the Lord Jesus situation. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சூழ்நிலையை பாருங்க. அவர் செத்து போயிருந்தார், அவரை கல்லறைக்குள் அடைத்து போட்டு விட்டார்கள். ஆனால் இன்றைக்கு 3ஆம் நாள் வரும்போது அவர் அங்கு இல்லை, அவர் உயிரோடு எழும்பினார். அதே போலதான் உங்களுடைய கல்லறையில முதல் காரியம் நான் சொன்னேன், உங்களுடைய கல்லறை காலியாய் இருக்கும். ஆனால் அந்த காலியான இடத்துல கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும். 2வது காரியம் நான் சொல்றேன், அந்த காலியான கல்லறையின் மத்தியில உங்களுக்கு ஒரு பயம் வரும் அல்லவா? அந்த பயத்தை நீக்குவதற்கு கர்த்தர் உங்களுக்கு விசுவாசத்தை அதிகரிப்பார். அல்லேலூயா. Just don't be fearful of an empty tomb. It's easy, pastor, for you to say, but I've been into an empty tomb too many times, and I'm telling you, you will fear. But when you have the word of God with you, fear will be replaced by faith. ஐயா, கல்லறை என்று சொல்லும்போது வாழ்க்கையின் கல்லறைகளை குறித்து நான் சொல்லுகிறேன். I have been through plenty.
எவரையோ கடந்து போய்விட்டு பயம் இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் தேவனுடைய வார்த்தை உங்கள் மத்தியில் இல்லைன்னு வைங்களேன், கேம் ஓவர் தான். இத்தனை பேருக்கு புரிகிறது? அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். தாங்கி நடத்துவேன் என்று சொன்னார், கடைசி வரைக்கும் அவர் தாங்கி நடத்துவார். உங்களுடைய துக்கங்களை மாற்றுகிற ஒரு தேவன் தாங்கி நடத்துவார். இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையின் நாளில ஆண்டவருடைய அழைப்பு இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா? நீ பயப்படாதே, என்னுடைய வார்த்தையை வைத்துக்கொள், என்னுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக்கொள். அந்த வாக்குத்தத்தம் உனக்கு பயத்தை நீக்கி விசுவாசத்தை அதிகரிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். God is trying to tell you, replace your fear with my faith. என் விசுவாசத்தை உன் நடுவில் வச்சுக்கோ, எல்லாவற்றையும் மாற்றுவேன். அப்படி என்றால் அந்த பயத்தில் போன அந்த ஸ்திரீகளை பாருங்க, அவங்க பயத்துல குழப்பத்துல இருந்தாங்க, ஒரு சோர்வுல இருந்தாங்க. என்னடா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சடலத்தை காணுமே, பணத்தை காணுமே என்று பார்க்கும்போது அவருடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றவில்லையா? அவருடைய பயத்தை கர்த்தர் விசுவாசத்தினால உறுதிப்படுத்தவில்லையா? People, sometimes life's door can be closed. For some of us, வாழ்க்கையில ஒரு சில கதவுகள் அடைத்து தான் கிடக்கும். சில நேரங்களில் பூட்டு போட்டு சாவி காணாம வைக்கிறாங்க. எத்தனை பேருக்கு புரிகிறது என்ன சொல்றேன்னு? அந்த நேரத்துல நானும் நீங்களும் எப்படி இருப்போம்னா, அந்த காலியான கல்லறைக்குள்ள இருக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த காலியான கல்லறையை நீங்கள் கல்லறை என்று பார்க்காதீர்கள். அந்த இடத்துல தான் ஒரு ஜீவனை உண்டாகுகிறது. அந்த இடத்துல தான் ஜீவ வார்த்தை உண்டாகுகிறது. அந்த இடத்துல தான் ஜீவ விசுவாசம் வெளியாகிறது. அதனால கல்லறையை குறித்து you may think that it is all empty, but there is hope within your tomb too. எந்த கல்லறையிலே நம்பிக்கையே இல்லையோ அந்த கல்லறைக்குள்ள தான் ஆண்டவர் ஒரு நம்பிக்கையை வைத்தார், அவருடைய வார்த்தையை வைத்தார், அவருடைய வாக்குத்தத்தத்தை வைத்தார். அதே போலதான் இன்றைக்கும் God is still working with you even though you don't see it. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவன் செய்கிற காரியங்களை பார்க்கவில்லை, ஆனால் கர்த்தர் நிறுத்திவிட்டு அவர் வேலை எங்கேயும் போய்விட்டார் என்று நினைக்க வேண்டாம். God is still at work. மூன்றாவது காரியம் எப்படியாய் சொல்லுகிறது? The empty tomb calls us for action. மூன்றாவது காரியம் என்னவென்று சொன்னால், வெறுமையான கல்லறை நம்மை செயல்பட அழைக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்களேன், மார்க் 16 6 7 அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். Don't be alarmed, he said. You are looking for Jesus, the Nazarene who was crucified. He has risen, he is not here. See the place where they have laid him. Let's go back to the ladies. அந்த ஸ்திரீகள் இடத்துல போவோம். அந்த ஸ்திரீகள் முதலாவது அவர்கள் தான் எங்க போனாங்கன்னா, அவங்க தான் கல்லறைக்கு போகிறார்கள். அவர்கள் கல்லறையை பார்க்கிறார்கள். அந்த இடத்துல அவருடைய சடலத்தை காணோம். குழம்பி நிற்கிறார்கள். குழம்பி நிற்கிற இடத்துல தேவதூதன் அவர்களை உற்சாகப்படுத்துகிறான். அவர் தான் உயிர் தெழுந்து விட்டாரு. இப்ப குழம்பின அவருடைய சூழ்நிலை தெளிவுக்குள் வருகிறது. அதுக்கப்புறம் அந்த தேவதூதன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். Thereafter அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இனிமேல் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை போல இனிமேல் அவர்கள் வாழ மாட்டார்கள். ஏனென்றால் கர்த்தர் அவர்கள் மேல ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். 7ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 7வது வசனம், மார்க் 7வது வசனம் இருக்கா? Go and tell the disciples. அந்த வசனத்தை படிக்கல. நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. என்ன வார்த்தை? பேதுருவின் இடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். Now in English it says like this, but go, tell his disciples and Peter. Now that's the key word. What am I trying to say? I'm saying that the resurrection is not just about observation. இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை சும்மா அனுசரிக்கிறது இல்ல, பகிர்ந்து கொள்வது. This resurrection Sunday is not just about observation, it's about sharing. It's about sharing. ஏனென்றால் அந்த தேவதூதன் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறார். The angel tells the ladies
that Jesus is no more dead, he is alive. Is that supposed to be a good news? It is supposed to be a good news. Our good news is always supposed to be not kept within us. Good news is always supposed to be shared. So அவர் சொல்லுகிறார், நீங்க போய் சீஷர்கிட்ட சொல்லுங்க, பேதுருகிட்ட சொல்லுங்க. Can you imagine God was using simple woman as the first evangelist to go and share Jesus Christ to the world? They were the first evangelists. கர்த்தர் சாதாரண ஸ்திரீகளை சுவிசேஷகர்களாய் மாற்றி, நீங்கள் போய் சொல்லுங்க, என்னுடைய ஜனங்கள்கிட்ட சொல்லுங்க என்று சொல்லுகிறார். அநேக நேரங்களில் நாம் அப்படிதான் நினைப்போம். தேவன் நம்மை கூப்பிடும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இல்லை, என்னையா கூப்பிடுவாரு, நான் தகுதியற்றவன், என்னால இது சாத்தியம் இல்லை. ஐயா, அந்த ஸ்திரீகளாலும் கூட சாத்தியம் இல்லைங்க. அவர்கள் சாதாரணமானவர்கள். அவர்களிடத்தில் கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்கிறார். அவர் சொல்றார், நீ போ, அவர்களிடத்துல போய் சொல்லு என்று சொல்லுகிறார். It was just simple people, but the message was not simple. It was such a strong, powerful word. And he says, you go and tell my disciples that I am alive. அதுதான் இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும்னா ஒன்றே ஒன்று அவசியம். என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் அவசியம், அர்ப்பணிப்பு அவசியம். Without submission, without obedience, you cannot give attention to the word of God. So obedience and submission is key for you to be a child of God. புரியுதுங்களா? தேவ பிள்ளைகள் என்று சொல்லி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னா என்ன அர்த்தம்? புரியல, ஒரு அர்த்தமும் இருக்காது. கர்த்தர் இன்றைக்கும் மத்தியில பேசிக் கொண்டிருக்கிறார். அர்ப்பணியுங்கள், ஒப்பு கொடுங்கள், தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இன்றைக்கும் நான் அதை தான் உங்கள்கிட்ட சொல்றேன். அவர்களிடத்துல ஒரு மேன்மையான காரியத்தை சொல்லுகிறார். அவர் சொல்றார், நீங்க போய் சொல்லுங்க. அவங்க போய் சொன்னாங்களா? பார்க்கலாமா? மத்திய 28:16. Matthew 28:16 it says like this, 11 சீஷர்களும் கலிலேயாவில் உள்ள இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். Then the 11 disciples went to Galilee, to the mountain where Jesus had told them to go, and when they saw him, they worshipped him. People, how would they have gone to the mountain if somebody would not have told them? So am I right to say that somebody would have told them to go to that mountain? Yes. So I believe that the woman has obeyed to what God has told them. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அந்த ஸ்திரீகள் கீழ்ப்படிந்து என்ன செய்திருக்கிறார்கள்? போய் அந்த 11 சீஷர்கிட்ட போய் சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டாரு, உங்களை இந்த மலைக்கு வர சொல்கிறார், அந்த மலையில் அவர் போய் சந்திங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் கர்த்தர் நம்மை கூப்பிடும் போது கர்த்தர் சத்தத்தை கேட்டாதான் நான் போவேன்னு சில பேர் ரொம்ப கண் மாதிரி இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சில நேரங்களில எல்லாரையும் கொண்டு பேசுவார். ஒரு சில நேரங்களில கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு சிலரை, அதாவது உனக்கு தெரியாத நபரை, இவங்களை நான் பார்த்ததே இல்லையே என்று தெரியாத நபரை கொண்டு உங்கள் மத்தியில் பேசுவார். சில சூழ்நிலைகளை கொண்டு உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். ஆதி அன்பை மறந்து போனாயே என்று சொல்லி ஞாபகப்படுத்துவார். Sometimes you cannot expect God to speak to you in his audible voice. He speaks to you through circumstances. He speaks to you through some people unknown to you. He will speak to you from your friends, from your pastor, from your church, from your parents. He will speak. He will speak. All you need to do is, you know the word in English, discernment. அறிந்து கொள்ளுகிற தன்மை, அது நமக்கு தேவை. பகுத்தறிவு, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் புரிந்து கொண்டாலே இது வேறவனுடைய சத்தம் இல்ல, இது என் தேவனுடைய சத்தம். தேவன் என்னிடத்தில் ஏதோ ஒன்று செய்ய சொல்லுகிறார். கர்த்தர் இப்பொழுது என்னை அழைத்து, you see, sometimes you will be expecting God to speak to you and you could be waiting for years. பல ஆண்டுகள், பல மாதங்கள் காத்திருக்கலாம். அந்த நேரத்தில் ஆண்டவர் பேச மாட்டாரு. ஆனா நீ எதிர்பார்க்காத நேரம் ஒன்று வரும். அந்த நேரத்தில் தான் என்னடா ஆண்டவர் என்னிடத்துல பேசுகிறதை போலவே இருக்க என்று சொல்லுகிறதை நீங்கள் அறிவீர்கள். காது உள்ளவர்கள், you have ears, hear what God is trying to say. பாருங்க, அந்த ஸ்திரீகள் இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த காரியத்தை அவர்கள் நேர்த்தியாய் செய்தார்கள். And sometimes when God entrusts you with something, தேவன் உங்களிடத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து செய்யுங்கன்னு சொன்னா, try your best to do it. ஏனென்றால் உங்களுக்கு முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க மாட்டார். எத்தனை பேருக்கு திராணிக்கு மேல சோதிக்கப்பட அவர் ஒரு நாளும் விட மாட்டார்.
Hallelujah. He will only give you what you can do. And today too, when God gives you something, make every effort to comply. Why do I have to comply? Do you know why? I want to tell you why. Because He trusts you. He trusted the two women to say, go and tell my disciples. Go and tell my disciples that I am alive. He entrusted two simple women. He could have just got the angels to go and pass that message to them. But no, He entrusted him to two simple people. And they complied. இரண்டு சாதாரணமான ஸ்திரீகள்கிட்ட சொல்லுகிறார், நீ போய் அந்த இடத்துல போய் என் சீஷர்கிட்ட சொல்லு, நான் உயிரோடு இருக்கிறேன். அந்த இடத்துல அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். They just obey. இன்றைக்கு கீழ்ப்படிவதற்கு பலன் இருக்கு தெரியுமா? When you listen to the word of God, there is always a reward. Turn with me. Deuteronomy 28:1 and 2. உபாகமம் 28:1-2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவள் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? If you fully obey, that's the word. It doesn't say obey. It says if you fully obey the Lord your God and carefully follow all His commandments. So there's two keywords, which is one, you got to obey. Next thing, you got to follow His words and His commandments. He says, that I give you today, the Lord your God will set you high above everyone else. That's what it says. He will put you high. அதாவது உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இத்தனை பேர் நம்புறீங்க அதை செய்வார்? அப்ப இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கும்போது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. That's what the Bible says. If you hear my voice today, do not harden your heart. That's what the Bible says. என் சத்தத்தை இன்றைக்கு கேட்பாய் என்று சொன்னால் உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதே என்று வசனம் சொல்லுகிறது. I don't want you to harden your heart, because by you hardening your heart today, if God's call is in your life today, and if you are hardening your hearts, remember that you are not in compliance with God's call in your life. And that could spell more trouble for you. இன்னும் அதிக ஒரு கஷ்டத்துக்குள்ள நஷ்டத்துக்குள்ள நீ கடந்து போடுவையே, என்னடா தேவன் சொன்ன சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் இருப்பாய் என்று சொன்னான். இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம், பேதுரு கிட்ட சொல்லு என்று சொல்லுகிறார். பாருங்க, 11 சீஷர்களில பேதுரும் ஒரு சீஷர் தானே. You must understand the Bible correctly. அவர் சொல்லுகிறார், go and tell the disciples and Peter. 11 சீஷர்களிடத்திலேயும் பேதுருவின் இடத்திலையும் சொல்லுங்கள் என்று சொல்கிறார். ஏன் பேதுருவை தனியா வேறு பிரிக்கிறார்? Why is he separating Peter? ஏன் என்று சொன்னால், let me tell you the reason. Peter was the one who disowned God 3 times. Peter was the one who walked away from God. யார் நடந்து போனா? மற்ற சீஷர்கள்லாம் இருக்கும்போது இவன் தான் சொல்றான், எனக்கு இந்த ஊழியம் வேணாம், வா நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி அவன் தான் மற்றவங்களை கூட்டிட்டு போனான். He was no more interested in ministry. Why? Because he has disappointed God. He was disappointed himself. 3 தடவை அவன் கர்த்தரை மறுதலித்ததனால he just felt lousy. So when somebody is in that situation, tell me what will be their feeling like? They will be down, they will be disappointed. Any other word that somebody can think of? Demoralized. Demoralized, yes. They demoralized, they will be demoralized. என்னடா நான் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனையே நான் வந்து உதறி தள்ளிட்டேன், இனிமே எனக்கு என்ன வாழ்க்கை? They will be so disappointed. And I think Peter would have gone through the same similar situation. That is why he went back to his old trade, which was fishing. He went back to fishing. ஆனால் ஆண்டவர் அவனிடத்துல சொல்லுகிறார், அவன்கிட்ட போய் சொல்லிடு, பேதுருகிட்டே சொல்லிடு, என்ன சொல்றாரு? நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். What is the point here? The point is God wanted Peter to know that Jesus is alive. ஞாபகம் இருக்கா? அவர் மரித்த பின்பு அந்த வீட்டிற்குள்ள அவர்கள் அடைத்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். Peter was one of them. பேதுரு அந்த வீட்டுக்குள் ஒளிந்து கொண்டிருந்தவன் தான். ஆண்டவர் போய்விட்டாரே, அடுத்து என்ன செய்வது என்று தெரியல. They were so confused. Jesus was no more. They didn't know what to do. பேதுரு பயந்தான். அந்த இடத்துல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தரே, he felt he has let God down. He has disappointed God. அழைத்த அழைப்புக்கு நான் நிக்கலையே,
நான் தோத்து போனவன் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல இருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வந்தது. என்ன சொல்லுகிறார்? பேதுருவே, நீ ஒரு சமயம் என்ன மறந்திருப்ப, நான் உன்னை மறக்கலையா? புரியுதுங்களா என்ன நான் சொல்றேனே? சீஷர்கள் என்று சொல்லி குறிப்பாய் ஒரு சீஷன் அவரை மறுதலித்து இந்த ஊழியமே வேணாம், இயேசுவே வேணாம் என்று சொன்ன அந்த பேதுரு கிட்ட ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறாரே, நான் உன்னை நினைச்சுதான் இருக்கிறேன். God was trying to tell him, you have fallen, but despite your falling away, I am remembering you. நீ என்னை மறுதலிச்சிட்ட, ஆனா நான் உன்னை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். People, ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் sometimes it goes personal with everybody. தனித்து ஒவ்வொருவரிடத்திலும் அந்த உயிர்த்தெழுதலின் மகிமை இறங்கி வரும். அதே போலதான் பேதுருவிடத்துல அது இறங்கி வருகிறதாய் பார்க்கிறோம். You must understand that the resurrection is no small thing. அவர் உயிர் தெழுந்ததினால அநேக காரியங்கள் எல்லாமே தலைகளாய் மாற்றப்பட்டது. அதுல ஒன்று என்னவென்று சொன்னால் பேதுருவுடைய அந்த தொடுதல், மறுபடியும் தொடுதல். ஏன் தெரியுமா? Peter was appointed to be the church leader for the early church. ஆதி திருச்சபைக்கு யார் தலைவன்? பேதுரு தான். பேதுருவை கர்த்தர் நியமித்து விட்டார். உன்மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று யாரை பார்த்து சொல்லுகிறார்? பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். இப்ப அந்த பேதுரு மறுதலித்து போயிட்டான். அவனை உற்சாகப்படுத்தணும்ல, உற்சாகப்படுத்துவதற்காக ஆண்டவர் சொல்கிறார், பேதுருவே, எல்லாரும் உன்னை மறந்திருக்கலாம், உயிர்த்தெழுந்த நான் உன்னை நான் இன்னும் மறக்கவில்லை. அல்லேலூயா. சங்கீதம் 115:12 என்ன சொல்லுது? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அதனால் அவர் நம்மை, the Lord is mindful of us, and because he is mindful of you and me, what will he do? He will bless you. That's what Psalms 115:12 says. சங்கீதம் 115:12 அப்படிதான் சொல்லுது. கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார், கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நினைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை விட்டு தூரமாய் இருக்கிறார் என்று நினைக்கும் போது கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த தேவன் இன்றைக்கு அந்த காலியான கல்லறைக்குள்ள நானும் நீங்களும் இருக்கிறதை போல இருக்கலாம். அவருடைய வாக்குத்தத்தம் உனக்குள்ள வரும். உன்னுடைய பயத்தை நீக்கி விசுவாசத்தை அதிகரிப்பார். அது மட்டுமில்ல, நீ இருக்கிற இடத்துல மலடியை போல இருந்திடக்கூடாது, எழும்பி பிரகாசி என்று கர்த்தர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு கூட அப்படிதான். People, sometimes you think that life is empty, life is helpless, lifeless, I got no hope, எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களா இருக்கலாம். But I want you to know this. எத்தனை தடவை நீ விழுந்தாலும், எத்தனை தடவை விழுந்தாலும் கர்த்தர் கரத்தை நீட்டி என்ன சொல்றாரு? வா, நான் உன்னை தூக்கி விடுறேன்றாரு. You could have fallen many times. You could have been rejected. You could have been disappointed today with things that's happening in your life. But today I'm telling you, on Resurrection Sunday, உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லுகிறேன், எத்தனை தடவை நீ கர்த்தரை மறுதலித்தாலும் அவர் உன்னை நினைத்திருக்கிறார். உன்னை நினைத்திருக்கிறார். It all started with the empty tomb people. எங்க ஆரம்பிச்சுச்சுன்னா காலியான கல்லறையில தான். இந்த காலியான கல்லறையில என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. வெறுமை இருந்துச்சு, தோல்வி இருந்துச்சு, மரணம் இருந்துச்சு, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. ஆனால் அந்த சூழ்நிலையின் நடுவில் கர்த்தர் பேச ஆரம்பித்தார், கர்த்தர் ஞாபகப்படுத்த ஆரம்பித்தார், கர்த்தர் அவர்களை வழி நடத்த ஆரம்பித்தார். பார்த்தீங்களா? இன்றைக்கும் கூட நாம் ஒன்றே ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். என் மீட்பர் சும்மா சாதாரணமாக உயிர் தெழவில்லை. அவர் உயிர் தெழுந்ததின் நிமித்தம் எனக்கும் உங்களுக்கும் நம்பிக்கை வந்திருக்கிறது, எனக்கும் உங்களுக்கு புது ஜீவன் வந்திருக்கிறது. I am rejoicing today because my Redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதில் நான் அதிக தெளிவாய் இருக்கிறேன். I want to finish by saying this. நான் முடிவாய் இதை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஐயா, காலியான கல்லறை இருக்குல்ல, அது ஒரு மரணத்துக்கும், அது ஒரு தோல்விக்கும், ஒரு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைக்கும் அது சாதகமாய் காணப்படும். Now the tomb will remind me that death and defeat and hopelessness is inside that tomb. அந்த கல்லறைக்குள்ள இது எல்லாமே இருக்கு என்பதை உனக்கு சொல்லும். ஆனால் இவை எல்லாமே உன்னுடைய வாழ்க்கை முடிவு பண்ணாது. The tomb, I want to say that again, the tomb can have death, can have defeat, can have hopelessness, but let me tell you, the tomb does not have the final word. உன்னுடைய கல்லறை உன்னுடைய முடிவை ஏற்காது. ஏன் தெரியுமா? அந்த கல்லறைக்குள்ள தேவனுடைய வார்த்தை புறப்படும்,
தேவனுடைய செயல் புறப்படும். தேவனுடைய மாற்றம் உன்னை மாற்றும். ஏனென்றால் அவருடைய பயத்தை விசுவாசத்துக்கு மாற்றினது அல்லவா? அதே போல இன்றைக்கும் காலியான கல்லறை உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றட்டும். அந்த வெறுமையான கல்லறை உன்னுடைய நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையை நம்பிக்கை உள்ள சூழ்நிலையை மாற்றட்டும். அந்த காலியான கல்லறை உன்னுடைய பயத்தை விசுவாசமாய் மாற்றட்டும். அல்லேலூயா. நாம் இந்த 2026 ஆண்டில நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது I want to say something to you. Go out from this place carrying the message, one message, and what is that? My Redeemer lives. நாம் இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்போது என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு போக வேண்டும். ஏனென்றால் உயிரோடு இருக்கிற தேவன் தான் உன்னுடைய சிறையிருப்பை மாற்ற முடியும். உயிரோடு இருக்கிற தேவன் தான் உன்னுடைய காலியான கல்லறையிலிருந்து அவர் காரியத்தை மாற்றி அமைக்க முடியும். Only God and only God alone can turn your situation around. Every one of us could be having a tomb kind of a situation or a life right now. But let me tell you, life is not over until God says it's over. கர்த்தர் சொல்லுகிற வரைக்கும். கர்த்தர் ஆனால் ஒரு நாள் சொல்லுவார். எத்தனை பேருக்கு புரிகிறது? 3ஆம் நாள் சொன்னார். 3ஆம் நாள் தான் கர்த்தர் சொன்னார், இதோ நான் உயிரோடு இருக்கிறேன். The third day carries a lot of power, people. 3ஆம் நாளின் அனுபவம் ரொம்ப இருக்கு. வேதத்துல அது தனியா ஒரு மெசேஜே இருக்கு. 3ஆம் நாள் அனுபவம், third day experience. The third day does not mean இன்னையிலிருந்து 3ஆம் நாள். அப்படி சொல்லல. கர்த்தருடைய பார்வையில் அவருடைய திட்டத்தில் ஒரு 3ஆம் நாள் இருக்கு. அந்த 3ஆம் நாள் வரும். உங்கள் சூழ்நிலையை மாற்ற கர்த்தர் இந்த 3ஆம் நாளை கட்டளையிடுவார். எத்தனை பேர் உண்மையாய் நம்புறீங்க என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்? How many of you really believe that Jesus is alive? I don't know whether you believe or not, but I believe that strongly. எங்கேயோ எப்படியோ இருந்தோம். இன்றைக்கு உண்மையான ஒரு தேவனை விடுதலையோடு ஆராதிக்க கர்த்தர் என்னை நடத்தி இருக்கிறார், நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இனியும் வருகிற காலங்களில் இந்த உயிர்த்தெழுந்த தேவனுடைய வல்லமையை பிடித்துக் கொள்வோம். அந்த தேவன் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார். அல்லேலூயா. இருக்கிற இடத்துல கண்களை மூடுவோம்.